friends. Okay, today's special நம்ம போண்டா செய்ய போறோம் ஈவினிங் ஸ்நாக்கா. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாமா? கடலை மாவு 3 கப் எடுத்துச்சிங்க. கை நிறைய ஒரு மல்லி இலை எடுத்துச்சிங்க. முருங்கைக்கீரை ஒரு கை நிறைய. கருவேப்பிலை பாதி கை நிறைய. ஒரு வெங்காயம் நல்லா சாப் பண்ணிச்சிங்க. மூணு கப் கடலை மாவு. இப்போ நம்ம கடலை மாவு எடுத்துக்குவோம். அதில் உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. ரெண்டு டீஸ்பூன் சில்லி பவுடர். ஒரு டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர். அரை டீஸ்பூன் கரம் மசாலா. ரெண்டு பிஞ்ச் பேக்கிங் சோடா. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம 3 கப்பு கடலை மாவு போட்டிருந்தோம். ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். அப்புறம் பத்தலைன்னா ஒரு கப் அரை கப்பு திருப்பி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இது டீ டைம் போல் ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக வீட்டில் உள்ள மாவு அப்படி உங்களுக்கு கடலை மாவு கிடைக்கிறது கூட கோதுமை மாவில் கூட செய்யலாம். அன்றைக்கி நம்ம கடலை மாவு யூஸ் பண்ணுறோம். கொத்தமல்லி, முருங்கைக்கீரை, கருவேப்பிலை, சில்லி பாடி, வெங்காயம். ஸோ அந்த பிளேட்டில் நம்ம எடுத்து இதெல்லாம் இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்குவோம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. ஓகே, நம்மளுக்கு இப்போ வந்து பட்டர் ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி ஸோ ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப திக்காக இல்லாமல் ஓரளவு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம பொரிக்க ஆரம்பிக்கலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்குவோம் பொரிக்கிற லெவலுக்கு டீப் ஃப்ரைக்கு. ஸோ நம்ம எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த பட்டர் வந்து இந்த மாவை வந்து ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போடுவோம். இது பக்கோடா கூட சொல்லலாம், இல்லை போண்டா கூட சொல்லலாம். இது வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்கு. டீ கலக்கிச்சிட்டு இது சுட சுட சாப்பிட்டோமா அப்புறம் சூப்பராக இருக்கும். சில்லி சாஸ் தொட்டு சாப்பிட்டா நம்ம நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற ஜாமான் வச்சு நம்ம சமைச்சிடலாம். ஸோ நம்ம போட்ட உடனே அது வந்துருச்சு. நம்ம என்ன செய்கிறோம், திருப்பி போடலாம். அது கொஞ்சம் கிறிஸ்பியாக கொஞ்சம் ப்ரௌனாக வந்த பிறப்ப நீங்கள் எடுத்துடலாம். ஒரு 4-5 பேர் சாப்பிடலாம் 3 கப் மாவுக்கு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்பூனில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து போட வேண்டியதான். அந்த மிக்ஸ் பண்ணிச்சு அந்த மாவை அது நல்லா வந்துருச்சுன்னா ஒரு மாதிரி அப்படி உப்பிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஓரளவு வந்துருச்சு, நிறம் மாறிடுச்சு. அப்பப்போ திருப்பி போட்டு பார்த்துக்கணும். சாப்பிடலாம். இதெல்லாம் நல்லா வந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். எடுத்து
ஒரு எண்ணெய் ஃபில்டர் பண்ணுறதுல வடிகத்தட்டில் வச்சுக்குவோம். அப்புறம் அதை எடுத்து ஒரு டிஷ்யூவில் போட்டுக்குவோம். அதாவது கிச்சன் டவலில் போட்டு அந்த எண்ணெய்லாம் ஃபில்டர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணலாம். சில்லி சாஸ் வச்சு சாப்பிட்டாக்கா நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ அதே மாதிரி இருக்கிற மாவையும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பொரித்து எடுத்துடலாம். இப்போ நம்மளோட ஆனியன் போண்டா இஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்திங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இல்லைனாக்கா நீங்கள் பார்த்த வீடியோ வந்து கவுண்டிங்கில் இருக்காது, அது வந்து டஸ்ட்பின் போயிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஆல். லவ் யூ ஆல். டேக் கேர். பை. ஹாப்பி குக்கிங். Drop it.